கர்த்தருடைய குணாதிசயம். தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதம். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்திரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியைச் சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள். உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. 145வது சங்கீதத்திற்கு தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதம் என்னும் தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீது இந்த சங்கீதத்தை அடிக்கடி பாடினார் என்றும் இந்த சங்கீதத்தை அவர் பாடும்போதெல்லாம் மிகுந்த சந்தோஷத்தோடு இருந்தார் என்றும் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். தாவீது எங்கு போனாலும் இந்த சங்கீதத்தை தன்னோடு எடுத்துக்கொண்டு போவார். அவர் எல்லா இடங்களிலும் இந்த சங்கீதத்தை பாடுவார். இந்த சங்கீதம் அவருக்கு வழித்துணையாய் இருக்கிறது. இந்த சங்கீதத்தின் முதல் பகுதியில் தாவீது தேவனுடைய மகிமையுள்ள குணாதிசயங்களை நினைவு கூர்ந்து அவரை துதிக்கிறார். இந்த சங்கீதத்தின் 2ஆம் பகுதியில் தாவீது கர்த்தருடைய ராஜ்யத்தை பற்றியும் அவருடைய ஆளுகையை பற்றியும் விரிவாக எடுத்துச் சொல்லி கர்த்தரை துதிக்கிறார். தாவீது கர்த்தரை உயர்த்தி அவருடைய நாமத்தை என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கிறார். கர்த்தரை எல்லோரும் ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஒருவேளை மற்றவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள், துதியாமலும் இருப்பார்கள். மற்றவர்கள் என்ன செய்தாலும் தாவீது அவர்களை பற்றி கவலைப்படாமல் அவர் கர்த்தரை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கிறார். கர்த்தரை துதிப்பது தாவீதின் கடமை. கர்த்தரை துதிப்பது தாவீதுக்கு மகிழ்ச்சியாய் இருக்கிறது. தாவீது பயபக்தியோடு கர்த்தரை தியானிக்கும் போது அவரை மகிமைப்படுத்துகிறார். மேலும் அவர் மற்றவர்களோடு சம்பாஷணை பண்ணும்போதும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். கர்த்தரை துதிப்பது தாவீதின் அன்றாட ஜீவியத்தில் ஓர் அங்கமாயிற்று. தாவீது கர்த்தரை துதிப்பது பற்றி சொல்லும்போது, ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். தாவீதுக்கு ஒவ்வொரு நாளிலும் பல வேலைகள் இருக்கலாம். அரசாங்கத்து வேலைகள் முக்கியமானதாகவும் இருக்கலாம். அவருக்கு தனிப்பட்ட முறையில் எப்படிப்பட்ட வேலை இருந்தாலும் எவ்வளவு வேலை இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கிறார், துதிக்கிறார். தாவீதுக்கு ஒருவேளை துக்கமான சம்பவங்கள் நடைபெறலாம். அவர் மிகுந்த வருத்தத்தில் இருக்கலாம். அவர் கண்ணீரோடு இருந்தாலும் கர்த்தரை துதிக்க மறக்கவில்லை. கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வதித்து தருகிறார். அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் நன்மை செய்கிறார். நாம் கர்த்தர் செய்கிற நன்மைகளை நினைத்து அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு என்றென்றைக்கும் துதிக்க வேண்டும். அவரை போற்றி புகழ வேண்டும். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். தன்னை போலவே இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தரை துதிப்பார்கள் என்று தாவீது நம்பிக்கையோடு இருக்கிறார். தாவீது கர்த்தரிடத்தில் பக்தி வைராக்கியமாய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் தாவீதின் பக்தி வைராக்கியத்தை பார்க்கிறார்கள். அவருடைய இருதயங்களிலும் கர்த்தர் மீதுள்ள பக்தி வைராக்கியம் கொழுந்துவிட்டு எரிகிறது. ஆகையினால் அவர்களும் தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள் என்று சொல்லுகிறார். நாம் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு அநேக காரணங்கள் உண்டு. கர்த்தர் பெரியவர், அவருடைய கிரியைகளும் பெரியவை. நாம் கர்த்தருடைய மகத்துவத்தையும் அவருடைய மகத்துவமான கிரியைகளையும் சொல்லி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்க வேண்டும். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது என்று சொல்லி
கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு பெரியவராய் இருக்கும்போது நமக்குள் கர்த்தரை துதிக்கும் துதி நிரம்பி இருக்க வேண்டும். அவருடைய மகத்துவத்தை நம்மால் ஆராய்ந்து பார்க்க முடியாது. நம்முடைய ஞானம் குறைவுள்ளது. கர்த்தருடைய மகத்துவமோ மிகவும் பெரியது. கர்த்தருடைய மகத்துவத்தின் உயரத்தையும் ஆழத்தையும் நீளத்தையும் அகலத்தையும் நம்மால் அளக்க முடியாது. ஆ தேவனே, ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார். ரோமர் 11:33. நாம் கர்த்தருடைய மகத்துவத்தின் விளிம்பில் அமர்ந்திருந்து அவருடைய மகத்துவத்தின் ஆழத்தை போற்றி புகழ வேண்டும். நாம் மற்றவர்களிடம் பேசும்போது கர்த்தருடைய மகிமை பிரதாபத்தையும் அவருடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேச வேண்டும். கர்த்தருடைய மகத்துவத்தை நாம் விவரித்து சொல்ல வேண்டும். நாம் ஜனங்களோடு கர்த்தரை பற்றி பேசும்போது அவர்களும் கர்த்தரை பற்றியே பேசுவார்கள். நாம் மற்றவர்களோடு எவ்வளவு நேரம் பேசுகிறோம் என்பதோ எப்படி பேசுகிறோம் என்பதோ முக்கியமல்ல. நாம் யாரை பற்றி பேசுகிறோம் என்பதுதான் முக்கியம். தாவீது தன்னுடைய பேச்சை பற்றி சொல்லும்போது உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன் என்று சொல்லுகிறார். தாவீது கர்த்தருடைய அதிசயமான கிரியைகளை குறித்து ஜனங்களிடம் பேசும்போது ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தருடைய வல்லமையை சொல்லும்போது தாவீது அவர்களிடம் கர்த்தருடைய மகத்துவத்தை விவரிப்பதாக சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய தயவே அவருடைய மகிமை. அதற்கு அவர், என்னுடைய தயவை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். யாத்திராகமம் 33:19. கர்த்தருடைய தயவு மிகுதியானது. அவருடைய தயவை நாம் எவ்வளவு வெளிப்படுத்தி சொன்னாலும் அதை நம்மால் முழுவதுமாய் சொல்லி முடியாது. ஜனங்கள் கர்த்தருடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள். அதோடு அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள் என்று தாவீது சொல்லுகிறார். நாம் கர்த்தருடைய மிகுந்த தயவை வெளிப்படுத்தி சொல்லும்போது அவருடைய நீதியையும் நினைவு கூற வேண்டும். அவருடைய நீதியை நாம் கம்பீரித்து பாட வேண்டும். கர்த்தர் தயவுள்ளவர், அதே கர்த்தர் நீதியும் உள்ளவர். தமக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் தமது கிருபையினால் ஆசீர்வதிக்கிறார். தமக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் தமது நீதியினால் தண்டிக்கிறார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். தேவனுடைய சுபாவத்தில் தயவும் இரக்கமும் மிகுந்திருக்கிறது. கர்த்தரை சேவிக்கிறவர்களுக்கு அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய தயவு தேவைப்படுகிறவர்களுக்கு அவர் மன உருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களுக்கு நீடிய சாந்தம் உள்ளவராகவும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் மிகுந்த கிருபை உள்ளவராகவும் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு இரக்கம் காண்பிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னிக்கவும் அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது என்று தாவீது கர்த்தருடைய தயவையும் இரக்கத்தையும் பற்றி சொல்லுகிறார். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் தாவீதின் பொருத்தனைகள். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்துவேன். உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். எப்பொழுதும் என்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தை குறித்து பேசுவேன். உம்முடைய அதிசயமான கிரியைகளை குறித்து பேசுவேன். உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். என் வாயினால் கர்த்தரின் துதியை சொல்லுவேன். கர்த்தருடைய மகத்துவங்களின் ஆதாரங்கள். கர்த்தர் பெரியவர். அவர் மிகவும் புகழப்படத்தக்கவர். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தலைமுறை தலைமுறையாக அவருடைய கிரியைகளின் புகழ்ச்சி சொல்லப்படும். தலைமுறை தலைமுறையாக அவருடைய வல்லமையுள்ள செய்கைகள் அறிவிக்கப்படும். அவருடைய சிறந்த மகிமை பிரதாபத்தை குறித்து பேசப்படும். அவருடைய அதிசயமான கிரியைகளை குறித்து பேசப்படும். ஜனங்கள் கர்த்தருடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள். அவர்கள் கர்த்தருடைய மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்துவார்கள். கர்த்தருடைய நீதியை கம்பீரித்து பாடுவார்கள். சங்கீதம் 145 கர்த்தரை பற்றி கூறப்பட்டிருக்கிற காரியங்கள். கர்த்தர் ராஜா, பெரியவர், இரக்கம், மன உருக்கம், நீடிய சாந்தம்,
மிகுந்த கிருபை, எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவருடைய இரக்கங்கள் எல்லா சிருஷ்டிகளின் மேலும் உள்ளது. அவர் வழிகளில் எல்லாம் நீதியுள்ளவர். அவருடைய கிரியைகள் எல்லாம் பரிசுத்தமானவைகள். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தருடைய சுபாவங்கள்: இரக்கம், மன உருக்கம், நீடிய சாந்தம், தயவு, நன்மை, மிகுந்த கிருபை, நீதி, பரிசுத்தம்.